மீண்டும் விஜய் பிரபாகர் வந்து அருக்கோட தொகுதியில போட்டியிடுவாரா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆல்ரெடி எம்பிக்கு இங்கதான் போட்டிட்டாருங்க. ஆக்சுவலி வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அந்த வெற்றி செல்லாது என்ற ஒரு தீர்ப்பு இருக்கு. ஆனாலும் நான் என்ன சொல்றேன், கேப்டன் எப்பொழுதும் சொல்றது மாதிரிதான், தர்மம் வெல்லும். எப்ப இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும். அந்த வகையில் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய பிரபாகர் போட்டியிடுகிறாரா இல்லையா, எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்பதெல்லாம் இன்னும் நம்ம முடிவு செய்யல. ஏன்னா இன்னும் முதல்ல யாரோட கூட்டணி, எத்தனை நம்பர், என்ன தொகுதி, அதுக்கு பிறகுதான் எந்த வேட்பாளர் எந்த தொகுதியில் என்பதை எல்லாம் இன்னும் டைம் நிறைய இருக்கு. அந்த உரிய நேரத்தில் உங்களுக்கு அது எல்லாமே அதிகாரப்பூர்வமா தெரியும். காலம் கழிந்து வரும் கூட்டணிக்கு உரிய மரியாதை கிடையாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஏன்னா நீங்க ஏற்கனவே வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து உரிய மரியாதையும் உரிய சீட்டு கொடுத்தாதான் நாங்க போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவருக்கு இது ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு அந்த அண்ணன் எடப்பாடி அட்டதை இதுக்கான கேள்விக்கு பதில் நீங்க அங்கதான் கேட்கணும். அவர் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க தான் வந்து இன்னும் கூட்டணி அறிவிக்கல, இன்னும் எங்களுக்கு நேரம் இருக்கு, கூட்டணி வரும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு காலம் கடந்து வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதனால மேடம் இந்த கேள்விக்கு அதை பத்தி இல்ல, அதை பத்தி எனக்கு எந்த கருத்துமே கிடையாது. எங்களுக்கு தெரியும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்க குழந்தைக்கு எந்த டைம் நல்ல டைம், எந்த முடிவு நல்லது என்பதை முடிவெடுக்க வேண்டிய ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து கேப்டன் என் கையில கொடுத்துட்டு போன இந்த கடமையை மிக சிறப்பாக நான் செய்ய வேண்டும் என்பதற்கு நாங்க சரியான நேரத்துல அறிவிப்போம். அது மற்றவர்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். கூட்டணி போனா வந்து டபுள் டிஜிட் கூட்டணி தொகுதி கேட்பீங்களா? எப்படி மேடம் உரிய மரியாதை உரிய தொகுதி அப்படிங்கிறப்ப எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்ல வேற ஏதோ ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கா மேடம்? அதை பத்தி உங்களுக்கு போன எலெக்ஷன்லயே வந்து எடப்பாடி அவர் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டே வந்தீங்க. இப்ப இந்த தொகுதி இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் எப்படி நீங்க பாக்குறீங்க? என்ன செய்ய போறீங்க? ஒரு கட்சி என்பது ஆட்சியில் அமர்வதற்கு தான் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. யாரா இருந்தாலும் பார்ட்டி எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க நாங்க இத்தனை சீட்ல நிப்போம், இதெல்லாம் செய்யறோம்னு எல்லாருடைய கருத்து கணிப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த வகையில் எங்களுடைய கடமை, எங்களுடைய கூட்டணி தர்மத்துக்கு நாங்க நிச்சயமாக தேமுதிகவுக்கு உரிய இடங்கள் நிச்சயம் கிடைக்கும். அந்த வகையில் நாங்க கூட்டணி அமைப்பவர்களோடு கூட்டணி தர்மத்தோடு செயல்பட்டு அத்தனை தொகுதிகளையும் வென்று எடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்துல பதிய வைக்கிறோம். இதுவரைக்கும் கூட்டணிக்கு உங்களை யாரும் கூப்பிட்டு இருக்காங்கன்னா எப்படி மேடம்? அதை பத்தி தமிழ்நாட்டுல மட்டும் மத்தியில இருக்கிற அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான். கேப்டன் குரு பூஜைக்கே நீங்க பார்த்திருப்பீங்க, அத்தனை பேர் வந்தாங்க. அனைவருமே தோழமை கட்சிகள். எல்லோரோடும் நாங்க நட்போடு தான் இருக்கோம். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அழைப்பும் இருக்கத்தான் செய்து இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே தோழமை கட்சி. ஆனா கூட்டணி என்பது யாருடன் எப்போ என்பது நாங்கள் உரிய நேரத்தில் அறிவிப்போம்.